Odontogenic myxoma பற்றி பார்க்க போகிறோம். Odontogenic myxoma is a rare benign intraosseous tumor, is a non-encapsulated tumor-ஆக வந்து இருக்குது. இந்த டியூமர் வந்து this tumor is a non-encapsulated odontogenic ectomesenchyme development of the soli in the jaw and அப்புறம் வந்து represent in the small percentage of the odontogenic tumor. அப்புறம் வந்து small percentage of odontogenic tumorன்னு சொல்கிறாங்க. ஸ்மால் பர்சன்டேஜ்னால் சின்ன பர்சன்டேஜ் ஆஃப் odontogenic டியூமராக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்னா, இட் மேபி மேபி சிம்டமேட்டிக்காக இருக்கலாம். சிம்டம்ஸ் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரியாக இருக்கலாம், அப்நார்மல் க்ரோத், ஸ்வெல்லிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி மேண்டிபிளில் இருக்கும். ஸ்வெல்லிங், பெயின், அதுக்கப்புறம் வந்து நம்னஸ் அண்டு நோஸ் ப்ளீடிங் வந்து வந்திருக்கும். இந்த மயாக்சிமாவில் நோஸ் ப்ளீடிங் வந்து வந்திருக்குது. இப்போ வந்து சைன்ஸ் வந்து கிளினிக்கல் சைன் வந்து லோக்கல் இன்வர்ஷன் சைட் ஆஃப் டியூமர் இருக்கும். லோக்கல் இன்வர்ஷன் சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் வந்து டோட்டல் மொபிலிட்டி இருக்குது, அல்சரேஷன் இருக்குது, ரூட் ரிசார்ப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்க்ரோச்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து என்க்ரோச்மெண்ட் மேண்டிபுலர் கெனல் வந்து அதுக்கப்புறம் என்கேச்மெண்ட் ஆஃப் த மேண்டிபுலர் கெனல் வந்து பிரச்சனை இருக்குது. இன்வர்ஷன் ஆஃப் தி மேக்ஸிலரி அதுக்கப்புறம் மேக்ஸிலரி அதுக்கப்புறம் சைனஸ் வந்து இன்செஷன் வந்து நடந்திருக்குது. இப்போ வந்து டெமோகிராஃபிக்கில் வந்து அதுக்கப்புறம் ஃபீமேல், அதுக்கப்புறம் 10 to 40 இயர்ஸில் உள்ளவங்களுக்கு 3 times இஸ் மோர் காமன் தி மேண்டிபிளில் வந்து மோர் காமன் இன் மேண்டிபிள் மேக்ஸிலால். அதுக்கப்புறம் வந்து போஸ்டீரியர் ரீஜனில் தான் அதிகமாக வரும். செகண்ட் மோஸ்ட் காமன் ஓடோன்டோஜெனிக் டியூமர்னால் இது தான். ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். லொக்கேஷன் வந்து ப்ரீமோலர் அண்ட் மோலர் ரீஜனில் இருக்கும். மேண்டிபிள் அண்ட் மேக்ஸிலால் இருக்கும். மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் இன் த மேண்டிபிள். எட்ஜ் வந்து வெல் டிஃபைண்டாக இருக்குது, ஷார்ப் ஸ்கேலோப்படாக இருக்குது. இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ரேடியோ லூசன்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் வித் ட்ரபாக்குலே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மல்டி லோக்குலராக இருக்குது. அதர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டீத் இருக்கும். அந்த கேனல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுறது, மேக்ஸிலரி சைனஸ் அதெல்லாமே பிரச்சனை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்பர் வந்து சிங்கிளாக இருக்கும். அதுக்கப்புறம் விசிபிள் வந்து மிக்கம் லார்ஜாக இருக்கும். இது வந்து டிஃபரன்ஷியல் இன்ஸ்பெக்ஷனில் வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் ஓடோன்டோஜெனிக் டியூமர். அதுக்கப்புறம் போஸ்டீரியர் மேண்டிபிள் தான் இருக்கும். வெல் டிஃபைண்டாக இருக்குது, யூனிலோக்குலர் அண்ட் மல்டிலோக்குலர். அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரைட் செப்டா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி ஓடோன்டோஜெனிக் மயாக்சிமா. இப்போ அமெலோபிளாஸ்டோமா ரேடியோகிராஃபிக் எடுத்துக்கிட்டோன்னா வந்து மேண்டிபிள் இருக்கும், ரேடியோ லூசன்ட் இருக்கும், சோபபிள் லைக் அப்பியரன்ஸில் வந்து இது வந்து இருக்கும். இப்போ ஜெயின் செல் கிரானுலோமா டிஃபரன்ஷியல் டயக்னோசிஸ் பார்த்தோன்னா இது வந்து 2 times மோர் காமனாக வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நிறையா கொஞ்சம் பெருசாக இருக்கா, ரேடியோ லூசன்சி அதிகமாக இருக்கும். வெல் டிஃபைன்டு அண்டு இல் டிஃபைண்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் விஸ்பி செப்டா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஜெயின் செல் கிரானுலோமாவில் வந்து விஸ்பி செப்டா வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் ஓல்டர் ஏஜ் குரூப்பில் தான் வந்துருக்கும் இவங்களுக்கு. சென்ட்ரல் ஹெமாஞ்சியோமானா என்னதுன்னா, சென்ட்ரல் ஹெமாஞ்சியோமாவில் இஸ் ப்ராலிஃபரேட்டட் பிளட் வெசல்ஸ் தெரியும். அதுக்கப்புறம் மேண்டிபிளில் பார்க்க முடியும், ரேடியோ லூசன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கார்டிக்கல் பிளேட் இருக்கா, இந்த கார்டிக்கல் பிளேட் வந்து கார்டிகுலேட்டட் பார்டர் வந்து அதிகமாக நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் வந்து சன்பர்ஸ்ட் லைக் அப்பியரன்ஸ் வந்து இதில் தெரியும். ஹெமாஞ்சியோமாவில் வந்து சன்பர்ஸ்ட் மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இருக்கும், ஹெமாஞ்சியோமாவில் வந்து இருக்குது, செப்டாவில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ட்ரீட்மெண்ட்டு பார்த்தோன்னா வந்து கன்சர்வேட்டிவ் சர்ஜிக்கலில் வந்து எனுக்ளியேஷன் க்யூரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லி ரிமூவ் பண்ணலாம். ஆனால் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ரெக்கரன்ஸ் வந்து 25% இருக்குது. ரேடியாலஜிக்கல் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து பார்ஷியல் அண்ட் ஃபுல்லி செக்மெண்டட் மேக்ஸிலரி அண்ட் மேண்டிபுலராக இருக்கலாம். ரிமூவ் லீஷன் 1 to 2 mm அட்ஜசன்ட் டீத்தாக இருக்குது. அதுக்கப்புறம் ரெடியூஸ்டு ரிஸ்க் ஆஃப் ரெக்கரன்ஸாக இருக்குது. ஃபாலோ அப் 2 to 15 இயர்ஸில் இருக்குது. ரெஃபர் டு தி ஓரல் அண்டு மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரியில் வந்து இப்போ இதாக இருக்குது. இப்போ கீ பாயிண்ட்னு பார்த்தோம்னா, ஒரு பேஷண்ட் அதுக்கப்புறம் வந்து ஃபேஷியல் ஏசிமெட்ரியாக வருவாங்க. போஸ்டீரியர் மேண்டிபுலர் மேக்ஸிலராக இருக்கும். இந்த டியூமர் வந்து குயிட் லெஃப்ட் அன்ட்ரீட்டடாக இருக்கும்.
இருக்கிற ஓஎம் வந்து பொட்டென்ஷியலி அதுக்கப்புறம் இன்வைட்டட் அதுக்கப்புறம் பொட்டென்ஷியலி இன்வைட் டிஷ்யூ ஸ்ட்ரக்சர்ஸ் இன்க்ளூடிங் அன்எரப்டட் டீத் அண்ட் லீடிங் டு தி பொட்டென்ஷியல் டூத் மொபிலிட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸில் வந்து யூனிலோக்குலராக இருக்கும். பொஸ்டீரியர் மேண்டிபிள் அண்ட் மேக்ஸிலரி ரீஜியனில் வந்து பியரிங் ரீஜியன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டியூமர் வந்து மேபி ப்ரெசன்ட் இன் தி ரேடியோலூசன்சி ஃபைன் செப்டாவாக இருக்குது. யூனிலோக்குலர் மல்டிலோக்குலர் வேயாக இருக்கும். பார்டர் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும். பர்ஸ்ட் வந்து ரேடிகுலர் சர்ஜிக்கல் எக்ஸ்பென்ஷன் இருக்கும் இந்த லீஷனில். சரௌண்டிங் டிஷ்யூ இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் ஹேஸ் பீன் ஃபவுண்டட் இன் ஹாவ் லெஸ் ரெக்கரன்ஸ் விச் இஸ் ரெடியூஸ்டு தி நம்பர் ஆஃப் சர்ஜரி அண்ட் ரெக்வயர் டு ரிமூவ் தி லீஷனாக வந்து இருக்குது. இப்போ இதோட எத்தியாலஜி வந்து எக்டோமீசன் கேமல் எலமெண்ட்னால மேடப்பாக இருக்குது எத்தியாலஜி. அதுக்கப்புறம் எத்தியாலஜி வந்து நல்லாவே பார்த்துக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து எத்தியோபேத்தட் ஏஜ் இதெல்லாம் நமக்கு தெரியும். பெயின்லெஸ், ரேடியோகிராஃபிக் ஃபீச்சர்ஸ், ரேடியோலூசன்சி வந்து தெரியும். சோபபிள் லைக் அப்பியரன்ஸில் இருக்கும். ஹனிகோம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்மாலாக இருக்கும், லீஷனாக இருக்கும். மார்ஜின் வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கும். சோபபிள் அப்பியரன்ஸ் தான் வந்து மோஸ்ட் இதாக இருக்குது. ஹிஸ்டாலஜிக்கல் ஃபீச்சர் வந்து ஸ்பிண்டில் ஷேப்டு அண்ட் ஸ்டெல்லேட் ரெட்டிகுலம் இருக்கும். எக்ஸாய்டு ஸ்ட்ரோமா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அபட்மெண்ட் கிளைக்கோ, அதுக்கப்புறம் வந்து சாமி கிளைக்கன் இருக்குது. ஷோ தி ஸ்கேட்டர்டு கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அக்யூஷனலி ஓடோஜெனிக் எபித்தீலியல் ரெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட் மே பி சீன் பட் நாட் எஸ்ட். அதுக்கப்புறம் வந்து எசென்ஷியல் ஃபார் டயக்னோசிஸ் இஸ் ரெசம்பிள் ஃபார் தி ப்ரிமிட்டிவ் டென்டல். அதுக்கப்புறம் வந்து மீசன் கேமா இருக்குது. அமிலோபிளாஸ்டமா, சென்ட்ரல் ஜெயின்சல் கிராண்டுலோமா, அதுக்கப்புறம் வந்து அனியூரிசமல் போன் சிஸ்ட்டு, சென்ட்ரல் ஹெமாஞ்சியோமாவாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஓடோன்டோஜெனிக் கெரட்டோசிஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் ஓகேசி. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் க்யூரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ரெக்கரன்ஸ் ரேட் இருக்குது. இன்ஃபெக்டிவ் ஒரு நேச்சரில் இருக்குது. கேன் பி க்ளோஸ் லாங் டு தி ஃபாலோ ஆஃப் தி மேண்டேட்டரி. ப்ரோக்னோசிஸ் வந்து பினைன் லோக்கல் இன்வெசிவாக இருக்குது. அண்ட் நோ மெட்டாஸ்டாட்டிக் பொட்டென்ஷியல். ரெக்கரன்ஸ் இஸ் பாசிபிள் இஃப் நோ. அதுக்கப்புறம் வந்து அடிக்வேட்லி எக்ஸசிவாக இருக்குது.